நாளை பங்குனி மாதம் புனர்பூசம், மிக முக்கியமான ஒரு வைபவம். அரியலூர் மாவட்டம் திருமழபாடி என்கிற ஒரு அருமையான சிவ கஷேத்திரத்திலே நந்தியம்பெருமாளுக்கு திருமணம். என்ன சார் இது ஆச்சரியமாக இருக்குது. மனிதர்களுக்கே திருமணமாவது தடை போட்டுட்டு இருக்குது. அவன் துண்டகான துணியகான கஷ்டத்தில் கவலையில் சுற்றி நிற்கிறான். நீங்கள் நந்தி திருமணம்னு போய் பேசுகிறீங்களே அப்படின்னு கேட்காதீங்க. இந்த நந்தி திருமணம் பார்த்தவர்களுக்கு முந்தி திருமணம் ஆகும் என்பது பழமொழி. ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். 2 வருஷம் முன்னே நானே என் பையனும் போயிருந்தோம். என் பையனுடைய திருமணத்துக்காக. பையனுக்கு இன்னும் திருமணம் கைகூடவில்லை. ஆனால் நான் அறிமுகப்படுத்தி பல நண்பர்கள் அங்கே சென்று அது நல்லபடியாக முடிஞ்சிருக்கு. இது இயற்கை. நான் இப்போ தான் ஒரு நண்பர்கிட்ட பேசிட்டு வந்தேன். சார், நாளைக்கு தான் சார் நந்தி திருமணம் திருமழபாடியில், கண்டிப்பாக உங்கள் குழந்தை எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்னு பெண் குழந்தை சொல்லிட்டு வந்தேன். சார், இப்போ தான் சார் ஒரு முக்கியமான நல்ல செய்தி வந்தது. எங்கள் சொந்தக்கார பொண்ணுக்கு நாளைக்கு நிச்சயதார்த்தம் சார் அப்படின்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதாவது நந்தியம்பெருமானுடைய திருக்கல்யாணத்தை பார்ப்பவர்களுக்கு முந்தி திருமணம் நடப்பதும் கல்யாண தடைகள் நீங்குவதும் கண்கூடு. சார், இது எப்படி சார் நம்புறது? போய் பாருங்கள். நாளைக்கு மழைப்பாடி, நாளை சாயங்காலம் செவ்வாய்க்கிழமை பங்குனி மாதம் புனர்பூச நட்சத்திரத்தில் நாளை சாயங்காலம் 6லேருந்து 8 மணிக்குள்ளே அங்கே இருக்கிற 7 நிலை ராஜகோபுரம் கம்பீரமாக கிழக்கு நோக்கி இருக்கும். அங்கே இருக்கிற அருள்மிகு வைத்தியநாத சுவாமி சுந்தராம்பிகை சமேத சிவபெருமான் அருளாட்சி நடத்துகிற அந்த பூமியிலே கோயிலுக்கு முன்னால் கல்யாண மேடையில் பார்த்திங்கன்னா நந்தியம்பெருமானுக்கும் அவருடைய மனைவி சுயசாம்பிராய்க்கும் அருமையாக திருமணம் நடத்தி வைப்பவர் சிவபெருமான் நந்தியம்பெருமானை தன் மகனாக பாவித்தவர், நண்பனாக நினைத்தவர், தனது அடியாளாக அவனை அனுசரித்து ஆசீர்வதித்தவர். அப்படிப்பட்ட நந்தியம்பெருமானுக்கு திருமணம் நடத்தி சிவபெருமான் சந்தோஷப்படுகிறார். பார்வதி தேவி அங்கே அறம் காத்த நாயகி, அறம் வளர்த்த நாயகியான திரு ஐயாரப்பனோடு அவங்க 2 பேரும் வந்து தன் மகனுக்கு இந்த ஊரில் கல்யாணம் நடத்தி வைக்கிறாங்க. மாப்பிள்ளை நந்தியம்பெருமான் திருவையாறுலேருந்து முதல்ல அட்வான்ஸாக புறப்பட்டு வந்துடுவார் குதிரை வாகனத்தில். அதுக்கு பிறகு திருவையாறுலேருந்து ஐயாரப்பனும் அறம் வளர்த்த நாயகியும் பின்னால் ஒரு பல்லக்கில் வருவாங்க. இவங்க 3 பேரையும் யார் ரிசீவ் பண்ணுறது? எப்படி பிரைம் மினிஸ்டர் வந்த சீஃப் மினிஸ்டர் போய் ஏர்போர்ட்டில் ரிசீவ் பண்ணுறாரோ, அப்படி இந்த பிரபஞ்ச நாயகனான சிவபெருமானை வரவேற்பதற்காக அந்த ஊரில் இருக்கார் பாருங்கள், திருமழபாடியில் வைத்தியநாத சுவாமி. அவரும் அவர் மனைவியும் வந்து சுந்தராம்பியும் அவங்க ஒரு கண்ணாடி பல்லக்கள் வந்து இவங்க 3 பேரையும் ரிசீவ் பண்ணி இட்டுன்னு போய் உட்கார வைப்பாங்க. ஆக மாப்பிள்ளை, பொண்ணு, பிள்ளைக்கு அப்பா அம்மா, பொண்ணுக்கு அப்பா அம்மா. பொண்ணுக்கு அப்பா யார் தெரியுங்களா? புலிக்கால் முனிவர். இது பொண்ணு கேட்டவர் யார் தெரியுமா? சிவபெருமான் தன் மகனுக்காக. அப்படி நடத்தின ஒரு அற்புதமான கல்யாணம் சார். நாளைக்கு உலகத்திலிருந்து பல நாடுகளிலிருந்து, தமிழகத்திலிருந்து பல மாவட்டங்களிலிருந்து, பல மாநிலங்களிலிருந்து லட்சக்கணக்கான மக்கள் கூடுகிற ஒரு அற்புதமான கல்யாண வைபவம் நாளை நடைபெறுகிறது என்பது உண்மை. நாங்கள் கண்கூடாக பார்த்தோம். 4 கிலோமீட்டருக்கு தூரத்தில் வண்டியை பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் நடந்தே போவோங்க. அப்படியே காற்றுல பறக்கிற மாதிரி தூக்கி போய் உட்கார வச்சுருவாங்க ஜனங்க. அந்த கல்யாண மண்டபத்தில் இடம் பிடிக்கிறதுக்கு பகல் 12 மணிலேருந்து நாளைக்கு 12 மணிலேருந்து ஜனம் இருக்கும். 12லேருந்து சாயங்காலம் 6 வரைக்கும். நான் எவ்வளவோ முட்டி மோதி பார்த்தோம், இடம் பிடிக்கவே முடியல. 1 கிலோமீட்டர் தூரத்தில் தான் நின்னோம். அதாவது காவிரி கொள்ளிடத்திற்கு வடகரையில் இருக்கின்ற அருமையான சேத்திரம். அப்பர் பாடி அருளிக்கிறார் சுந்தரர். திருஞான சம்பந்தர் பாடிய தேவார திருத்தலம். அரியலூர்லேருந்து 15 கிலோமீட்டர், திருவையாறிலிருந்து 30 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்ற அருமையான சிவச்சேத்திரம் இந்த திருமழபாடி. மழவர்கள் என்பது வீரர்கள் வாழ்ந்த பகுதி. படை வீரர்களுக்கு தகுந்த பாசறை அமைத்ததனால் இது மழபாடி மருவி மழவர்பாடியாக இருந்து மழபாடியாக மாறியது. இன்னொன்று, சிவபெருமான் மழு என்கிற ஆயுதத்தை வைத்து இங்கே நடனமாடி மார்க்கண்டேயனுக்கு அருள்காட்சி கொடுத்தார் என்பதனாலே இது மழுபாடி. பிறகு மருவை மழபாடி என்று ஆரம்பித்தது. சுந்தரர் அழகாக சொல்வார். சுந்தரருக்கு இறைவன் கேட்கிறாரா, சுந்தரா மழபாடியை மறந்தனையா என்று கேட்டிருக்கிறார். அது தேவாரத்தில் சுந்தரர் பதிவு செஞ்சிருக்கார். ஆக மழபாடி என்பது மிகவும் புகழ்பெற்ற சித்திரம். அரியலூர் சென்று அரியலூரில் நல்ல வசதிகள் இருக்குது தங்கிறதுக்கு. அங்கேருந்து 5 கிலோமீட்டர் மழபாடி. நாளைக்கு பகல் நேரத்திலே போய் கோயிலுக்கு முன்னால் இடம் பிடிச்சிக்கிங்க. 6 மணிக்கு கல்யாண வைபவம். கல்யாணத்தை நடத்தி வைக்கிற புரோகிதர் பிரம்மா. நீ நினச்சி பாருங்கள், எல்லா கல்யாணத்துலேயும் நாம் கல்யாண கோலத்தில் நாம் இருப்போம். சிவபெருமானை நினச்சி, பெருமாளை நினச்சி அச்சதை தூவிக்குவோம். நமக்கு மக்கள் தூவுவாங்க. ஆனால் கல்யாணம் கடவுள் கல்யாணம். சிவபெருமான் மகனுக்கு கல்யாணம்.
அட்சதை தூவுகிற பாக்கியம் நமக்கு. இதுதாங்க புண்ணியம். அந்த வைப்ரேஷன் தான் நமக்கு நல்லது நடக்க உதவி செய்கிறது என்பது நம்பிக்கை. அந்த நம்பிக்கை நிச்சயமாக நீங்கள் நினைக்கிற மாதிரி நடக்கும். நீங்கள் நாளைக்கு மலைபாடி போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா எல்லோருக்கும் நந்தியம் பெருமானுடைய அருள் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.